ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தலைவர் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஆமாங்க, நேற்றே சொல்லியிருந்தோம் வேட்டையன் படத்துலேருந்தும் லால் சலாம் படத்துலேருந்தும் 2 அப்டேட்ஸ் வருது அப்படின்னு. வேட்டையன் படத்துலேருந்து போஸ்டரும், நம்ம லால் சலாம் படத்துலேருந்து சாங்கும் சொல்லியிருந்தோம். ஸோ லால் சலாம் சாங் பார்த்திங்கன்னா அது வந்து விஷ்ணு விஷாலுக்கான ஒரு சாங்காக இருக்குது. ஸோ நல்ல ஒரு லவ் சாங், சூப்பரான சாங். நம்ம சித் ஸ்ரீராம் அவருடைய குரலில் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் வேட்டையன் படத்தில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் இப்போ தான் பார்த்தோம். போஸ்டர் வந்து தரமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். வேட்டையன் படத்தில் வந்து நிறையா பிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிக்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அதே நேரத்தில் ஆனால் அவருடைய லுக்கை பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் தெரியுது. ஸோ என்ன கதையாக இருக்கும் அப்படின்றத இன்னும் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியலன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அந்த கதை, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இது வந்து ஒரு போலீஸ் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ரூல்ஸ் உள்ளே கொடுத்துருக்கனால, ஃபவாத் ஃபசில் எல்லாம் நடிக்கிறனால ஒரு நல்ல கதையாக இருக்கும் அப்படின்றதும் நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னலுக்காக ஒரு எடுத்த படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நம்ம தலைவர் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் அந்த போஸ்டருங்க. போஸ்டரை பாருங்கள், வேறு மாதிரி தரமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த போஸ்டரை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்றதும், லால் சலாம் படத்தில் இருக்கிற பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றதும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.